தமிழக முதலமைச்சர் பொறுத்தளவு தூக்கம் கம்மி தான் அவருக்கு. ஏன்னா, அவர் மக்கள் மேலே ரொம்ப கவனம் செலுத்துறதுனால அவருக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவரே சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துக்கும் நான் நேரடியாக போனால் தான் என்னுடைய மக்களை நான் சந்திக்க முடியும். அதனால் எனக்கு ரொம்ப தூக்கம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது என்னவோ உண்மை தான். கடம்பூர் அவர் ராஜு சொல்லியிருக்காரு, அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு ஒன்றும் மக்களுக்கு தெரியாது. அவங்க கட்சி ஆளுங்க வேணால் தெரியலாம் தவிர மக்களுக்கு இன்னும் அவர் யார் என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் அவர் பத்திரிக்கையில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றபடி அது அதாவது அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க கட்சிக்காரங்க இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்குதா அப்படின்றது கூட இன்னும் மக்களுக்கு தெரியல சரியா. ஆனால் இவர் ரவுண்ட் ஷோ போய்கிட்டு தான் இருக்கிறாரு. கூட்டம் வந்து சாதாரணமாகவே மக்கள் யார் போனாலும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி இன்றைக்கி கேட்டிங்கன்னா சாதாரண மக்கள் கூட சொல்கிறாங்க இன்றைக்கி அவரை மாதிரி ஒரு சிஎம் வர முடியாது அப்படின்னு. ஏன்னா எல்லாமே நல்ல சலுகை பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்து வாய்ப்பு வந்து நம்ம திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது.